இவங்க சொல் பேச்சு அவங்க வந்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா மிக நேர்மையான அதிகாரிகளா அவங்க இருக்கிறாங்க. சோ இவங்களோட இதுக்கு வந்து அவங்க வந்து செவிசாய்க்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த டிஜிபி நியமனம் இன்றளவும் வந்து தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு. ஒரு விவசாயி, அதனால விவசாயத்தை பற்றியும் விவசாயிகள் துன்பங்களை பற்றியும் துயரங்களை பற்றியும் அறிந்தவர். ஏன்னா அவர் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர், விவசாயம் செய்தவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு தெரியும். இவர் என்ன பண்ணாரு, இவருக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்? புரியுதுங்களா? இவருக்கு என்ன தெரியும்? டிவி சீரியல் நடிச்சிருக்காரு, சினிமால நடிச்சிருக்காரு. இந்த சினிமாவை பற்றியே ஒரு சிந்தனை போய்கொண்டு ஒரு சில படங்கள் தான், ஒரு சில படங்கள் தான் என்ன, மற்றபடி சினிமா பார்த்துட்டு அதுக்கு வந்து விமர்சனம் பண்றது, அந்த இயக்குநர்களை கூப்பிட்டு பாராட்டுறது, இதுதான் இவரோட கவனம் இருக்கே தவிர இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி வந்து துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் பல செய்திகளை வந்து நம்ம வந்து இதுல சொல்லலாம். விவசாயிகளுக்கு தொடர்ந்து வந்து பாதுகாப்பு அரணாக இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். விவசாயிகளுக்கு தொடர்ந்து துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்படி போதை கலாச்சாரம் வந்து மிக பெரிதாக வளர்ந்து விட்டது. புரியுதுங்களா? அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தவறிவிட்ட அரசாங்கத்தான் இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி இருக்கிறது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் வழக்கறிஞர் வையை என் ஆனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுங்கட்சி பார்த்து ஒரு சில கேள்விகளை எழுப்பியிருக்காரு. அதுல முதல் கேள்வி என்னன்னா, டிஜிபி நியமனத்துல தமிழக அரசு தடுமாறுது ஏன்? டிஜிபி ஓய்வு பெறத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே ஏன் நீங்க புதிய டிஜிபியை நியமிக்கல அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, இதை பத்தி நம்ம பல தடவை பேசியிருக்கோம். இருந்தாலும் இது என்னன்னா, அதாவது ஒரு டிஜிபி வந்து ஓய்வு பெறுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பே வந்து அடுத்த ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணணும். அவங்க வந்து தமிழக அரசு வந்து சீனியாரிட்டி அடிப்படையில ரெடி பண்ணி வந்து அது வந்து யூபிஎஸ்சிக்கு வந்து அனுப்புவாங்க. யூபிஎஸ்சி வந்து அதுல 3 பேரை செலக்ட் பண்ணி தமிழக அரசு கொடுக்கும். இதுதான் காலங்காலமாக இருக்கின்ற நடைமுறை. இவங்க வந்து யூபிஎஸ்சிக்கே வந்து அந்த லிஸ்டே ப்ரிப்பேர் பண்ணி, அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வந்து இவங்க வந்து அனுப்பல. இது தொடர்பா வந்து மதுரை உயர்நீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்கு வந்து பதிகிறாங்க. வழக்கு தாக்கல் செஞ்சு அந்த வழக்குல வந்து நீங்க இமிடியேட்டா வந்து டிஜிபி நியமனத்தை வந்து இது பண்ணணும், சீனியாரிட்டி லிஸ்ட்டை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிடுது. அந்த உத்தரவையும் இந்த திராவிட உருட்டு மாடல் அரசு மதிக்காமல் வந்து அப்படியே இருக்கிறப்ப இந்த கேஸ் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து போகுது. உச்ச நீதிமன்றம் தலையிட்ட பின் தான் வந்து நீங்க யூபிஎஸ்சிக்கு வந்து சீனியர் லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் இவங்க வந்து ஒரு லிஸ்ட் அனுப்புறாங்க. லிஸ்ட் அனுப்புனா அதுல 3 சீனியர்ல இருக்கிற 3 டிஜிபிக்களை வந்து பரிந்துரை பண்ணி தமிழக அரசுக்கு வந்து யூபிஎஸ்சி வந்து அனுப்புது. அந்த 3 பேர்ல ஒருத்தரை தான் வந்து நியமிக்கணும். இதுதான் நடைமுறை. ஆனா இன்றைய தேதி வரையில வந்து இந்த ஆளுகின்ற திராவிட உருட்டு மாடல் அரசு வந்து அதுல 3 பேர்ல ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணி இவங்க டிஜிபி நியமனமே பண்ணல. இதையும் எதிர்த்து வந்து இன்னொரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அதாவது இது ஏன் அவங்க நியமிக்கல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த சீனியர்ல 3 பேர் லிஸ்ட் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க சொல் பேச்சு அவங்க வந்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா மிக நேர்மையான அதிகாரிகளா அவங்க இருக்கிறாங்க. சோ இவங்களோட இதுக்கு வந்து அவங்க வந்து செவிசாய்க்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த டிஜிபி நியமனம் இன்றளவும் வந்து தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த திராவிட உருட்டு மாடல் அரசு. இதுதான் உண்மை. தற்காலிக டிஜிபி நியமனம் பண்ணிடுறாங்க. இந்த டிஜிபி தற்காலிக டிஜிபியோட வரம்புகள், அதாவது வரம்பு இதுல பாத்தீங்கன்னா நிரந்தர டிஜிபிக்கும் தற்காலிக டிஜிபிக்கும் ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிரந்தர டிஜிபிங்கிறது அவர் வந்து அவரோட பணிக்காலம் வந்து ஓய்வு முடிகிற வரைக்கும் 2 வருஷம் வரைக்கும் திட்டத்தை இருப்பார். நிரந்தரங்கிறது இந்த இது. பட் வந்து பொறுப்பு டிஜிபிங்கிறது வந்து எப்ப வேணுமாலும் அவர் மாற்றப்படலாம். ஏன்னா மறுபடியும் உச்ச நீதிமன்றத்துல ஒரு அழுத்தத்தின் பேர்ல அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டிருக்காங்க இல்லையா, அதுல வர்றப்ப வேற ஒரு டிஜிபியை நியமிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தமிழக அரசு தள்ளப்படும். அப்படிங்கிறப்ப இவருக்கு வந்து பவர்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இன்னொன்னு, பொறுப்பு டிஜிபி என்னைக்கு வேண்டாலும் மாற்றப்படலாம். சோ அவருக்கு அடுத்து உள்ள
காவல் உயர் அதிகாரிகள் கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவரை வந்து மதிக்க மாட்டாங்க. இதுதான் இப்போ வந்து அவரை வந்து நம்ம குறைவாக சொல்லல. நம்ம வந்து அவரு திறமை வாய்ந்த காவல் அதிகாரி தான். இருந்தாலும் கூட அவருக்கு வந்து குறுகிய ஒரு இதே இருக்கிறதுனால வந்து அவர் கீழ்மட்டத்தில் இருக்கும் அதிகாரிகள் வந்து அவர் சொல்றதை வந்து ஆணைகளை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதாவது நடைமுறைப்படுத்த மாட்டார்கள். அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கிறதுனாலதான் நீ தமிழகத்துல இவ்வளவு சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கெட்டு இருக்கிறதுக்கு வந்து இதுவும் ஒரு காரணம். திமுக அரசின் அலட்சியம் தான் விவசாயிகள் கஷ்டப்பட காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குற்றச்சாட்டியும் வைக்கிறாரு. அது எதுனா நெல் கொள்முதலை உடனே பண்ணிடுறோம், இந்த காலதாமதம் தான் விவசாயிகள் இங்க இவ்வளவு துயருக்கு ஆளாகி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது இந்திய வானிலை அறிக்கை வந்து வானிலை மையம் வந்து இந்த தேதியில மழை வரும், மிக கனமழை எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த அரசு ரொம்ப மெத்தன போக்கா நடந்துகிட்டதுனாலதான் இன்னைக்கு வந்து டெல்டா மாவட்டங்கள்ல பயிரித்த நெல்மணிகளை வாங்காமல் வந்து கொள்முதல் செய்யறதுல அலட்சியம் காட்டுனதுனாலதான் லட்சக்கணக்கான டன் வந்து நெல்மணிகள் வந்து வீணா போச்சு. இதையும் வந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு சென்று அங்க விவசாயிகள் படும் துயரங்களை பார்த்து இந்த பாதிக்கப்பட்ட இதுகள் எல்லாம் போயிட்டு பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் கூறிட்டு இந்த மாதிரி எல்லாம் பாதிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த அரசாங்கம் வந்து அதுக்கப்புறம் அதிகாரிகளை அனுப்புகிறது. இவர் துணை முதல்வர் ஒரு நாள் போயிட்டு ஒரு போட்டோ ஷூட் நடத்திட்டு வந்துட்டார். இதுக்கு முழுக்க முழுக்க இந்த திராவிட உருட்டு மாடல் அரசோட அலட்சியம் தான். ஏன்னா காலத்தே வந்து அது கொள்முதல் செய்யவில்லை. அதாவது அவங்க பயிர் விளைவிச்சு நெல்மணியில் எடுத்து இது பண்ணியிருக்கிறாங்க. அதை வாங்கிட்டு போனாதானே போய் உணவு கிடங்குகள்ல இது பண்ணாதானே கொள்முதல் கொண்டு போய் வச்சாதானே அதை வந்து பாதுகாக்க முடியும். ஆனா அவங்க எங்க வைப்பாங்க? விவசாயிகள் எங்க வைப்பாங்க? வயல்வெளியில வைப்பாங்க, இல்ல ரோட்ல போட்டு வைப்பாங்க. அப்படிங்கிறப்ப மழை வந்து அந்த நெல்மணி எல்லாம் வீணா போயிடுச்சு. ஏன்னா இந்த அரசு வந்து துரிதமா செயல்படவில்லை அப்படிங்கிறது தான் நம்ம இதுல எடுத்துக்கணும். இல்ல இன்னொரு ஒரு விஷயம், திமுக தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிடங்குலாம் இங்க கட்டி இருக்கு, நெல் கொள்முதலுக்கான கிடங்குகள் அந்த கட்டிடங்கள்லாம் இருக்கு, அங்க வைக்கலாம், ஒரு சில இடம் தான் கட்டாம இருக்கு, அதை போய் பெருசு பிடிச்சாங்களே. ஏங்க இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 309 கோடி வந்து இந்த கிடங்குகள் வந்து தானியம் கூடங்கள் வந்து இது பண்றதுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்த பின்பு எங்க அந்த உரிய கிடங்குகள் வந்து சேமிப்பு கிடங்குகள் கட்டி இருக்குன்னு ஒரு அறிக்கை கொடுக்கணும் இல்லையா? எதுவுமே இவங்க பண்ணல. அந்த 309 கோடி வந்து எங்க போச்சுன்னே தெரியல. புரியுதுங்களா? அதனாலதான் அவங்க கொள்முதல் பண்ணல. ஏன்னா வைக்கிறதுக்கு இவங்களுக்கு இடம் இல்ல, லாரிகள் இல்ல, இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகள் வந்து இதுல வந்து அரசாங்கம் வந்து செஞ்சிருக்கிறதுதான் உண்மை. ஆனா தன்னை டெல்டா காரன்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்திருக்காரு. ஏங்க ஒரு விவசாயி, அதாவது டெல்டாவில் பிறந்தவங்கன்னா டெல்டாக்காரர்கள்லாம் அந்த மண்ணை பற்றியும் அங்க இருக்கிற விவசாயத்தை பற்றியும் புரிதல் இருக்கும். அதாவது நெல் விளையிற பூமி அப்படிங்கிறது வந்து டெல்டால வந்து எல்லாத்துக்கும் உலகத்துக்கே சோறு போடுற ஒரு இது. ஏன்னா அந்த மண்ணை வந்து கடவுளாக தான் வந்து விவசாயிகள் வந்து மதிப்பார்கள். ஆனா இவர் என்ன பண்ணாரு? சென்ற தேர்தல் பரப்புரையின் போது வயல்வெளிகள்ல வந்து கான்கிரீட் போட்டு அதுல வந்து ஷூ போட்டுட்டு போறாரு. ஏன்னா ஒரு விவசாயி வந்து தன் கடவுளாக நினைக்கின்ற மண்ணை வந்து இவர் வந்து சிமெண்ட் முதல்ல அதுல போடலாமா? ஏன்னா அந்த புரிதல் இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கறத அதுக்குமா செப்பல் புரியுதுங்களா? சோ ஒரு டெல்டாக்காரன் சொல்றதுல தகுதி கிடையாது. ஒருவர்களுக்கெல்லாம் வந்து விவசாயத்தை பற்ற புரிதல் கிடையாது, விவசாயிகளோட துயரங்களை துடைப்பதற்கு அக்கறை கிடையாதுன்னு தான் நம்ம இதை எடுத்துக்கணும். முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி, 2 பேர்ல விவசாயிகளை நன்கு புரிந்தவர்கள்னா யார் சொல்லுவீங்க? ஏங்க இதுல பேசிக்காவே மாண்புமிகு பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் வந்து அவர் வந்து அடிப்படையிலேயே அவர் விவசாயி. அதனால விவசாயத்தை பற்றியும் விவசாயிகள் துன்பங்களை பற்றியும் துயரங்களை பற்றியும் அறிந்தவர். ஏன்னா அவர் ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவர், விவசாயம் செய்தவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு தெரியும். இவர் என்ன பண்ணாரு? இவருக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்? புரியுதுங்களா? இவருக்கு என்ன தெரியும்? டிவி சீரியல் நடிச்சிருக்காரு, சினிமால நடிச்சிருக்காரு. இந்த சினிமாவை பற்றியே ஒரு சிந்தனை போய்கொண்டு ஒரு சில படங்கள் தான், ஒரு சில படங்கள் தான் என்ன, மற்றபடி சினிமா பார்த்துட்டு அதுக்கு வந்து விமர்சனம் பண்றது, அந்த இயக்குநர்களை கூப்பிட்டு பாராட்டுறது, இதுதான் இவரோட கவனம் இருக்கே தவிர விவசாயத்தை பற்றி புரிதல் கிடையாது அப்படிங்கறது உண்மை.
இல்ல இயக்குனர்கள் எடுக்கிற படத்தை பார்த்தோம்னா கடைக்கோடி தொண்டர்கள் வரைக்கும் போய் சேரும்ன்ட்டு அவர் நினைக்கிறாரா? அதுதான் சொல்றேங்க. இவங்க வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி மக்கள் துயரங்களையும் துன்பங்களையும் இவங்க திரும்பி பார்க்கறதே கிடையாது. ஒண்ணா என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ஒரு சினிமாக்காரரை கூப்பிட்டு ஒரு பாராட்டியருக்கு ஒரு போட்டோ ஷூட் பண்ணிட்டோம்னா இது வந்து மக்கள் மறந்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரி ஒரு ஆணவ போக்கின் வெளிப்பாடு தான் அதெல்லாம். மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை பத்தி முதல்வருக்கு தெரியாதா அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் அழுத்தமாவே கேட்டிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? ஆமா. ஏன்னா அதுல மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த 3 வேளாண் சட்டங்கள்ல தமிழக விவசாயிகளுக்கு என்ன பாதிப்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு இது வரைக்கும் வந்து முதல்வர் வந்து வாயே திறக்கவில்லை. ஏன்னா அதை பற்றி புரிதல் அவருக்கு கிடையாது. ஏன்னா இது தொடர்ந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி வந்து துரோகம் இழைத்து கொண்டிருக்கிறதுக்கு இன்னும் பல செய்திகளை வந்து நம்ம வந்து இதுல சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த காவிரி பிரச்சனைகள் வரும்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து 22 நாள் வந்து நாடாளுமன்றத்தையே முடக்கிய வரலாறுலாம் இருக்கு. ஆனா இவங்க இத்தனை எம்பியில வச்சிருக்கிறாங்கல்ல, இவங்க இது வரைக்கும் விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் எத்தனை திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் குரல் எழுப்பியிருப்பார்கள்? கிடையவே கிடையாது. இப்ப கூட வந்து மேகதாதுல அணை கட்டுறதுக்கு வந்து ஒரு விரிவான திட்ட அறிக்கைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதை பற்றிய இவங்களோட இது என்ன வாதம் என்ன, இல்ல அதை பற்றி நாடாளுமன்றத்தில் ஏதாவது இவங்க பேசி இருக்கிறாங்க? ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா தொடர்ந்து விவசாயிகளுக்கு துரோகம் இழைக்கிறது தான் இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த காவிரி நடுவர் மன்றம் ஆணையம் அமைத்தாங்க இல்லையா, அதுல அந்த தீர்ப்பு வந்து மத்திய அரசு கெஜெட்ல பதிவு பண்ணாதான், அதை மத்திய அரசு கெஜெட் சொல்றோம் இல்லையா, அதுல பதிவேற்றம் செய்தால்தான் அந்த நடைமுறை வந்து வரும் அப்படிங்கிறது இது. அன்றைய இருந்த முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்து அந்த மத்திய அரசு கெஜெட்ல வந்து அந்த காவிரி ஆணையம் நடுவர் மன்ற அந்த தீர்ப்பு வந்து கெஜெட்ல கொண்டு வரதுக்கு எவ்வளவு பெரிய இது பண்ணாங்க, சட்ட போராட்டம் நடத்தினார்கள். அது வந்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவு வந்து விவசாயிகள் வந்து டெல்டா மாவட்ட விவசாயிகள், காவிரி நதியை சார்ந்திருக்க விவசாய பெருமக்கள் வந்து பயனடைஞ்சாங்க. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்றைய முதல்வராக இருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வராக இருக்கும் பொழுது இதே தஞ்சை பகுதியில டெல்டா பகுதியில மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கெல்லாம் இவர் தான் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல வந்து கையெழுத்து போட்டார். புரியுதுங்களா? விவசாயம் சார்ந்த பூமி, விவசாய மண், பொன் விளையும் பூமி என்று போற்றப்படுகின்ற டெல்டா மாவட்டங்கள்ல வந்து மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு வந்து அன்னைக்கு துணை முதல்வராக இருக்கும் பொழுது இவர் தான் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே வந்து கையெழுத்திட்டார். சோ விவசாயிகள் மேல என்ன உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு இதன் மூலம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதுல முன்னாடி ஒரு காணொலியில கூட இந்த இவர் வந்து துணை முதல்வராக இருக்கும் பொழுது மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு கையெழுத்திட்ட பொழுது ஒரு கூட்டணி கட்சி தலைவராக இருக்கிற வைகோ அவர்கள் மிக பெரும் ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவித்தார். என்ன இதுதான் இவங்களோடது. இதே இதுல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா புரட்சித் தலைவர் அம்மா இருக்கிறப்ப அந்த அரசுதல்ல வந்து கெஜெட்ல வந்து கொண்டு வரணும்னு போராடினாங்க. அதுக்கப்புறம் இந்த மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் டெல்டா மாவட்டங்களிலே வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாண்புமிகு பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து முதல்வராக இருக்கும் போது டெல்டா மாவட்டங்களை வேளாண் பாதுகாப்பு மண்டலங்களாக அறிவித்தது மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான். அதனால விவசாயிகளுக்கு தொடர்ந்து வந்து பாதுகாப்பு அரணாக இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். விவசாயிகளுக்கு தொடர்ந்து துரோகம் இழைத்துக் கொண்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படிங்கறது வந்து இந்த பதிவின் மூலமா நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விழுப்புரம் வானூர்ல திமுக நிர்வாகி மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு, ஒரு வழக்கு ஒரு பெண்மணி வந்து கொடுக்குறாங்க. அது வழக்கு பதியப்பட்டு இன்னும் அவரு கைது செய்யப்படல. அதான் சொல்றேனே, தொடர்ந்து இந்த திமுக சார்ந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஒன்றிய பொறுப்பாளர், அவர் வந்து ஒன்றிய பொறுப்பாளருங்கிறது வந்து பெரிய பதவி சரிங்களா, அந்த பொறுப்பில் இருக்கிற ஒரு திராவிட முன்னேற்ற கழக வானூர் ஒன்றிய பொறுப்பாளரே வந்து ஒரு பெண்ணை வந்து தொடர்ந்து 6 மாத காலமாக பாலியல் துன்புறுத்தல் செஞ்சிருக்கிறார். இதை பற்றி கேட்டால் வந்து நாங்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து இன்றைய வரையில் வந்து கதைகளை கூறிக்கொண்டிருக்கிறதே தவிர அவரை அரெஸ்ட் பண்ணாங்களா இல்ல என்ன, அதாவது இதுல என்கொயரி பண்றதுக்கு என்ன இருக்கு, அந்த பெண்மணி வந்து கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து 6 மாத காலமாக தொடர்ந்து வந்து பாலியல் துன்புறுத்தல்ல வந்து நான் ஈடுபட்டு வீடியோ எடுத்து மிரட்டியே வந்து என்னை 6 மாத காலமாக, அந்த 6 மாத காலமாக அந்த பெண்மணி எவ்வளவு கொடுமைகளை அனுபவித்திருப்பார்.
அப்புறம் ஒரு ஸ்டேஜில் தான் வந்து இதாகி வந்து காவல் நிலையத்தில் வந்து புகார் எடுக்கிறாங்க. அந்த புகாரை விசாரித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய அளவு வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல், மேற்படி நபர் மேல் எடுக்காமல் வந்து காலம் தாழ்த்தி வருவது, குற்றச்செயலில் ஈடுபடும் அவர் கட்சிக்காரர்களை காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் முயல்கிறதா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நபர்களும் இந்த மாதிரி பாலியல் தீண்டல்கள்ல வந்து செய்யறது, அதே மாதிரி போதைப் பொருள் கடத்தல் இதெல்லாம் ஈடுபடுறதெல்லாம் நாள்தோறும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அரக்கோணத்துல கூட ஒரு திமுக நிர்வாகி தானே தெய்வ செயல் பேர் பாத்தீங்களா, தெய்வ செயலா, திராவிட மாடல் செயல் வந்து தெய்வ செயல் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த பக்கம் இன்னைக்கு வந்து வானூர்ல வந்து பாக்குறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பதவியில் இருந்தவர்கள் வந்து தினந்தோறும் வந்து போதை கடத்தலில் இருந்து ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கைது நடவடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த போதைப் பொருள் வழக்குல வந்து ஜாபர் சாதிக்குங்கிற ஒரு நிர்வாகி, அயலகத்துறை பிரிவு நிர்வாகி வந்து கைது செய்யப்பட்டார். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுமைக்குமே அவர் நெட்வொர்க் வச்சு பண்ணிட்டு பின்னும் அவர் தான் இருந்திருக்கிறாரு. அந்த நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க வந்து கட்சியை விட்டு நிக்கிறாங்க. இதுல என்ன கொடுமைன்னா, அவரோட நிகழ்ச்சிகளில் எல்லாத்துலயுமே திமுக முக்கிய பிரமுகர்கள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. அவர் எடுத்த படத்துக்கு வந்து இவங்க வந்து அவர் படத்துல வந்து படம் எடுக்கிறார்கள். இதுதான் இவங்களோட இது வந்து, அதான் மக்களை பற்றிய சிந்தனை கிடையாது. இந்த திமுகவில் இருக்கிறவங்க வந்து இந்த வன்முறை கலாச்சாரம்ங்கிறது அவங்களோட பிறந்த ஒன்று. அதனால வந்து தொடர்ந்து இந்த மாதிரி திமுக ஆட்சி வரும்போது தான் கலவரங்கள், இந்த மாதிரி வன்முறை செயல்கள், பெண்கள் வன்கொடுமை செய்வது, பாலியல் துன்புறுத்தல் செய்யறது, இந்த மாதிரி போதை கலாச்சாரம், இது எல்லாமே தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அதனால இது இப்ப சமீபத்துல மதிமுக பொதுச்சாளர் திரு வைகோ அவர்கள், அவர் கூட்டணி இருக்க திரு வைகோ அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்கிறாரு, பள்ளி மாணவர்களிடையே கூட வந்து கஞ்சா போன்ற பொருட்கள் வந்து மிகவும் சகஜமாக வந்து புழங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு இது வேதனையை தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனா வேதனையை தெரிவிச்சுட்டு அங்கேயே தான் இருப்பாங்க, ஒரு போராட மாட்டாங்க, அதுக்கு ஒரு அரசுக்கு வந்து ஒரு அழுத்தம் தர மாட்டார்கள். ஏன்னா இவங்களுக்கு அடுத்து வர்ற இதுல வந்து சீட்டு வாங்கணும், எலெக்ஷன்ல சீட்டு வாங்கணும், சீட்டு வாங்கி சுய சின்னத்துல தனி சின்னத்துல நிக்க போறாங்களா, இல்ல அவங்க திமுக சிம்பிளே நிக்க போறாங்களான்னு அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அதனால இந்த இதே இது வேற ஆட்சியில் நடந்திருந்தால் வைகோ சும்மா இருந்திருப்பாரா? இன்னைக்கு கூட இதை நோக்கி நடைபயணம் போக போறாராம். அவர் வந்து அதுக்காக ஆட்கள் எல்லாம் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணிருக்காரு. ரொம்ப அது காமெடியா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. புரியுதா? ஏன் நடைபயணம் போகணும்? நீங்கள் அங்க நீங்கள் கூட்டணி, உங்களோட கூட்டணி ஆட்சி தானே நடைபெற்று கொண்டிருக்கிறது, அங்க போய் அழுத்தம் தரலாமே முதல்வரிடம் வந்து. இதுக்கு ஏன் ஒரு நடைபெறும்? அந்த நடைபெறத்தை முதல்வரே தொடக்கி வைக்கிறாராம். போதைப் பொருள் வந்து நடமாடுகிறது, இந்த மாதிரி கலாச்சார சீர்கேடு நடக்கிறது, இதை நோக்கிதான் நடைபெறும்ங்கிறாரு. அதை துவக்கி வைக்கிறது முதல்வர். இது நடைபெறமே அவசியம் இல்லையே. நீங்க முதல்வர் வீட்டுக்கிட்ட போய் முதல்வர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா முதல்வர் வந்து நடவடிக்கை, போதை கலாச்சாரம் வந்து இருக்கு, போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது, நீங்கள் அது கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், நிறைய பாலியல் துன்புறுத்தல் இருக்கு, பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் கூட வந்து இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் வந்து நடத்திட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு பொண்ணை வந்து கொண்டு வந்து ஒரு காதலிக்க மறுத்ததால் ஒரு மாணவி ராமநாத், அதெல்லாம் எவ்வளவு ஒரு மோசமானது. இதெல்லாம் எதனோட வெளிப்பாடுன்னா போதை தான். அதாவது சில லவ் பண்றான், அவன் வந்து இது பண்றான், அந்த பொண்ணு இல்லைன்னா ஒதுங்கி போகணும். தனக்கு கிடைக்காத இந்த பெண் வந்து யாருக்கும் கிடைக்கக்கூடாது. அந்த போதை வெறியில தான் இந்த மாதிரி குற்றச்செயல்கள் நடப்பதற்கு வந்து ஒரு காரணமாக இருக்கிறது. போதை கலாச்சாரம் வந்து மிக பெரிதாக வளர்ந்து விட்டது. புரியுதுங்களா? அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தவறிவிட்ட அரசாங்கத்தான் இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி இருக்கிறது. நடப்பு அரசு குறித்து புலவர் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. நன்றி.